என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா, எனக்கு வந்து இருமல் இருந்துகிட்டே இருக்குது. சில பேர் ஸ்மோக்கிங்னால எனக்கு ஸ்மோக்கிங்னால வருதும்பாங்க. ஃப்ரெண்டை போய் கேட்கும்போது, இல்லை வேறு யாராவது கேட்கும்பொழுது, இல்லை நீ தான் ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கியே, உனக்கு இதெல்லாம் இருக்கலாம், நீ போய் டாக்டரை பாரு அப்படிம்பாங்க. ஸ்மோக் பிடிக்காதவங்க வந்து ஆப்போசிட். நான் வந்து ஸ்மோக் தான் பண்ணலையே, எனக்கு இருமல் வந்துட்டுருக்கு, சப்போஸ் சளியில் வந்து ரத்தம் வருது, இல்லைனாக்கா மூச்சோட கஷ்டமாக இருக்குது, நான் தான் ஸ்மோக்லாம் பண்ணலையே, எனக்கு இதெல்லாம் இருக்காது அப்படின்ட்டு அவங்களும் டிலே பண்ணிவிடுவாங்க. ஸோ 2 விதத்துலேயும் பார்த்தோன்னாக்கா இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் ஜென்ரல் அறிகுறி சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நமக்கு மேஜராக பார்த்தோம் அப்படின்னா இருமல், இல்லை குரலில் வேறுபாடு, அப்படி இல்லைன்னா மூச்சு விடுறதுக்கு கஷ்டம், இல்லைன்னா செஸ்ட் பெயின், அந்த மாதிரி அதுதான் வந்து நுரையீரல் புற்றுநோயோட இனிஷியல் அறிகுறிகள் அப்படின்னு சொல்லலாம். எடை குறைவு, இல்லை சாப்பாடு ரொம்ப பிடிக்காமல் இருக்கிறது, அதுவும் வந்து ஒரு மேஜர் காரணம். இப்போ இந்த அறிகுறியை கண்டுபிடிச்சதும் மருத்துவர்களை எப்படி அணுகணும் டாக்டர்? இது வந்து யூசுவலாக என்ன அப்படின்னாக்கா இதுக்கெல்லாம் விழிப்புணர்வு தான் ரொம்ப முக்கியம். இப்போ புகைப்பிடிக்கிறோம், இல்லை புகைப்பிடிக்கலை, எப்படி வச்சுருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுனாக்கா, முன்னால் சொன்ன அறிகுறிகள்லாம் இருந்ததுனாக்கா ஒரு ரெகுலர் டாக்டர், ஜென்ரல் ஃபிசிஷியன், இல்லை ப்ரைமரி ஃபேமிலி டாக்டரை போய் பார்க்குறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். கரெக்டான டாக்டர், ஃபேமிலி டாக்டரே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். அதனால தான் ஃபேமிலி டாக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து லாஸ்ட் ஒரு 8-10 வருஷமாக அவர் பார்த்துட்ருப்பார். ஸோ இதெல்லாம் இருக்குது, உனக்கு இதெல்லாம் முன்னாடி கிடையாது, புதுசாக இருக்குது, இது பண்ணிக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது பண்ணோன்னாக்கா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே இதோட சிம்டம்ஸ் தொடங்கிடுமா டாக்டர்? இல்லை இது ஒரு சைலண்ட் நோய் மாதிரி இருக்குமா? இந்த நுரையீரல் புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நாங்கள் கண்டுபிடிக்கிறது வந்து ஸ்டேஜ் 3 இல்லை ஸ்டேஜ் 4 தான். ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் கண்டுபிடிக்கிறது இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது முன்னைய விட. ஏன்னா விழிப்புணர்வுங்கிறது ஜாஸ்தி இருக்கிறதுனால. இல்லைனாக்கா 100க்கு 60 பேர் வந்து ஸ்டேஜ் 3, மீதி ஒரு 20 பேர் வந்து ஸ்டேஜ் 4ல் தான் கண்டுபிடிக்கிறோம். 20% தான் நாங்கள் ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2ல் கண்டுபிடிக்கிறது நுரையீரல் புற்றுநோயை பொறுத்த வரைக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மெஜாரிட்டி அறிகுறிகள்ங்கிறது ரொம்ப நான் ஸ்பெசிஃபிக். இருமல், இல்லை குரல் மாறுறது, அப்படி இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் எடை குறையிறது. சில பேர் எடை குறையிறது நல்லது அப்படின்னு, ஏன்னா அவங்க ஆல்ரெடி எடை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்பொழுது நல்லது தானே அப்படின்னு போய்ட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு டைம் ஆகும். மெஜாரிட்டி ஆஃப் இதில் சிம்டம்ங்கிறது இருக்காது. ஏர்லி ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல் ரொம்ப சிம்டம்ங்கிறது இருக்காது. அதனால் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். வேறு என்னென்ன ரீசன்ஸ் இருக்குது டாக்டர்? பொல்யூஷன் இருக்குது, அது நம்ம இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா புகைப்பிடிக்கிறது மேஜர் காரணம். இப்போ நிறைய பேர் பார்த்தோன்னா இப்போ பெண்களுக்கும் புகைப்பிடிக்காதவர்களுக்கும் வந்து நமக்கு புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய் ஜாஸ்தி தான் வருது.